வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் சீரீஸ் 2 வீடியோ நம்பர் 11. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிப்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இனிஷியேட்டட் ஆக்ஷன் அண்ட் அட்டாச் தவிர்த்துட்டு மூமெண்ட் முதல் க்ளோஸ் வரை எல்லாமே வீடியோ நம்பர் 10ல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இனிஷியேட்டட் ஆக்ஷன் அண்ட் அட்டாச் அது சம்மந்தப்பட்ட தகவல் மட்டும் இந்த வீடியோ நம்பர் 11ல் கொடுக்குறோம். ஸோ முதல்ல அட்டாச் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது என்னோட இ-ஆஃபீஸ் லாகினில் இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே என்னோட ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கக்கூடிய ரெசிப்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரெசிப்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் இந்த இனிஷியேட்டட் ஆக்ஷன் அண்ட் அட்டாச். ஃபர்ஸ்ட்டில் அட்டாச். இந்த அட்டாச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தகவல்கள் இங்கே கிடைக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ட் கூட நீங்கள் ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை மற்றும் பல ரெசிப்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அட்டாச் ரெசிப்ட் கொடுக்குறேன். ஸோ அட்டாச் ரெசிப்ட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு அட்டாச் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை போய் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே தெரியக்கூடியது எல்லாமே எந்தெந்த ரெசிப்ட்ஸ் அப்படின்னா, ஒன்று எனக்கு என்னோட இன்பாக்ஸ். இந்த இன்பாக்ஸில் இங்கே இருந்துச்சுன்னா என்னால் அட்டாச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ரெசிப்ட்ஸில் கிரியேட்டடில் வச்சுருக்கேன், இந்த இடத்துல இருக்குன்னா இது எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த ரெசிப்ட். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் ரெசிப்ட் இதை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இந்த அட்டாச் ரெசிப்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இயர் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2025ல் என்னோட இன்பாக்ஸ் அண்ட் நான் கிரியேட் பண்ண ரெசிப்ட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ மொத்தம் 10 என்ட்ரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 50 மாற்றினீங்கன்னா இப்போ 50க்கு மேலே இருந்துச்சுன்னா எல்லாமே இங்கே தெரியும். ஸோ இது 2025. இது 2024 போகிறேன் அப்படின்னா 2024ல் எனக்கு என்னோட இன்பாக்ஸில் இருக்கக்கூடியது அண்ட் கிரியேட்டட் இங்கே இருக்கும். ஸோ அடுத்து 23ல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு லெட் இட் பி 25. நான் எக்ஸாம்பிள் வந்து 25 எடுத்துக்கிறேன். அதில் இப்போது திஸ் அண்ட் திஸ் என்னோடய ரெசிப்டில் நான் அட்டாச் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்ற வேலிட் ரீசன் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ வேலிட் ரீசன் இங்கே கொடுத்துட்டு நான் அட்டாச் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அட்டாச்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது. அண்ட் இப்போது நான் ரெசிப்ட் இன்பாக்ஸ் போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெல் பின் சிம்பிள் கிடையாது. ஸோ அந்த பெல் பின் சிம்பிள் கிட்ட என்னோட கர்சரை கொண்டு போகிறேன் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குது. ஸோ என்னெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணுன்னா ஜஸ்ட் அதை போய் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி 4 ரெசிப்ட் இதில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெசிப்ட் நம்பரை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னென்ன ரெசிப்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எங்கே பார்த்துக்கலான்னா, இப்போது இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, சில நமக்கு மெனூஸ் இருக்குது, அண்ட் இங்கேயும் சில மெனூஸ் இருக்குது. அதில் இந்த அட்டாச் அண்ட் டிட்டாச்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹிஸ்ட்ரி மட்டும்தான். இந்த தேதியில் இந்த ரெசிப்ட் அட்டாச் செய்யப்பட்டது, அதுக்கான ரிமார்க்ஸ் இதுதான் சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் ஒரு லெட்ஜர் என்ட்ரி மாதிரி இந்த என்ட்ரிஸ் போட்டிருக்காங்க, நமக்கு தெரியுது. பட் ஆனால் அட்டாச் பண்ண ரெசிப்ட் என்னன்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக திரும்பவும் அட்டாச் போயிட்டு ரெசிப்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான பர்பஸ் நான் உங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நமக்கு வி ஹேவ் ஒன் ஆப்ஷன். எப்படி அட்டாச் பண்ணிட்டோமோ டிட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே டிட்டாச்னு ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணலாம். அண்ட் வி ஹேவ் ஒன் மோர், அட்டாச் வித் அனதர் அப்படின்னா நான் இதே ரெசிப்டை இன்னொரு ரெசிப்ட் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் டிட்டாச் பண்ணுறேன், இந்த அட்டாச் வித் அனதர் நான் பண்ணி காமிக்கிறேன் பொறுமையாக. பட் இப்போது இங்கே இது எனக்கு வேண்டாம், டிட்டாச் பண்ணணுன்னா ஒன்று மட்டும்தான், ஒரே ஒரு ரெசிப்ட் மட்டும்தான் நான் டிட்டாச் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நான் இந்த டிட்டாச்சை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் மல்டிபிள் ரெசிப்ட்ஸை டிட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டாச் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வேலிட் ரீசன் எதுக்காக நீங்கள் டிட்டாச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிப்ட்லேருந்து போயாச்சு. ஸோ ஒரிஜினலாக இன்பாக்ஸில் இருந்துச்சுன்னா இன்பாக்ஸ்க்கே வந்துடும். இல்லை ரெசிப்ட்ஸ்லேருந்து எடுத்து ரெசிப்ட்ஸ் கிரியேட்டட்லேருந்து எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போயிடும். ஸோ இப்போது இதுதான் நம்ம அட்டாச் பண்ணியிருந்த ரெசிப்ட். இந்த ரெசிப்ட்லேருந்து நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம், இது 2யும் பண்ணியிருந்தோம் இங்கே. ஸோ இப்போ இந்த அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணோன்னா நம்ம 3 பண்ணியிருந்தோம், சார் 4 பண்ணியிருந்தோம், அதில் 3 டிட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணியிருக்க 1 மட்டும் தகவல் இங்கே தெரியுது. ஸோ இப்போ அதே ரெசிப்ட் போயிட்டு இப்போ பாருங்கள், இந்த அட்டாச் டிட்டாச் இதில் போயிட்டு நான் இப்போ ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல அட்டாச் ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்கு.
அதே நான் டிட்டாச் பண்ணியிருந்தேன்னா அந்த தகவலுக்கும் இங்கேயே கிடைச்சிடும் எனக்கு இன்ஃபர்மேஷன். டிட்டாச்டு பை, டிட்டாச்ட் ஆன், அட்டாச்ட் என்னைக்கு, அதோட ரிமார்க்ஸ் என்ன, என்னைக்கு டிட்டாச் பண்ணேன், என்னைக்கு சாரி யார் டிட்டாச் பண்ணாங்க, என்னைக்கு டிட்டாச் பண்ணாங்க, அண்ட் அதுக்கான ரிமார்க்ஸ் என்ன, இதெல்லாம் இட்ஸ் லைக் அன் லெஜர் என்ட்ரி. இந்த என்ட்ரிஸ் வந்து இந்த ரெசிப்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் திருப்பி நீங்கள் ரீஓப்பன் பண்ணாலும் இது வந்து டெஃபினட்டாக அண்டில் த லாஸ்ட் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அ ரெசிப்ட் இஸ் கிரியேட்டட் ஆர் அ ஃபைல் இஸ் கிரியேட்டட் இட் cannot பி டெலீட்டட். அதை ஒரு டெலீட்டே பண்ண முடியாது நீங்கள். ஸோ அதனால் இட்ஸ் அ பர்மனெண்ட் என்ட்ரி. இப்போ இருக்கும்போது இந்த அட்டாச் ரெசிப்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போது இந்த ரெசிப்டில் இப்போ எக்ஸாம்பிள் 1123956 ப்ராக்கெட்டில் 2 இந்த ரெசிப்டில் தான் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த உங்கள் ஃபோக்கஸ் இதில் இருக்கட்டும். 573742 ப்ராக்கெட்டில் 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ரெசிப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் தான் ஒன்று அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அட்டாச்சில் இந்த அட்டாச் ரெசிப்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போது இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அட்டாச் வித் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்டாச் வித் அனதர் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சொன்னது இந்த 57742 இதுவும் நம்மளோட இன்பாக்ஸில் இருக்குது. ஸோ அதில் நான் அட்டாச் பண்ணிக்கணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எதுக்காக அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலிட் ரீசன் நான் கொடுக்கணும். ஸோ ஒரு வேலிட் ரீசன் கொடுத்துட்டு நான் அட்டாச்னு கொடுத்துட்டேன்னா இந்த ரெசிப்ட்லேருந்து அது போயாச்சு. இப்போ எங்கே இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம டீல் பண்ணது இது, இந்த அட்டாச்மெண்ட் இங்கே இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றியாச்சு. ஸோ இந்த அட்டாச் பண்ணுறதுக்கான வேலிட் ரீசன் சாரி இது அட்டாச் பண்ணுறதுக்கான பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ரெசிப்ட் அட்டாச் பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து என்னோட இன்பாக்ஸில் ஒரு 10 ரெசிப்ட் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஒரு நபருக்கு அனுப்பும் போது அவங்க எல்லாமே ஒரே ஃபைலில் போட்டுக்கணும், இல்லை வந்து ஒரு பல்காக அவங்க டீல் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ அதே லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அட்டாச்னு கொடுத்து அட்டாச் ரெசிப்ட் ஒரு லெட் இட் பி ஒரு 2 ரெசிப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வேலிட் ரீசன், இப்போ நான் வேலிட் ரீசன்றது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரீசன் ஒரு கரெக்டான ரீசன் கொடுக்கணுன்றதுக்காக வேலிட் ரீசன் கொடுக்குறேன். வேலிட் ரீசன் அண்ட் அட்டாச் கொடுத்துட்டேன்னா அட்டாச்ட். ஸோ ரெசிப்ட் இன்பாக்ஸ் போகிறேன். இப்போ இதுதான் அந்த ரெசிப்ட். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது ஒரு நபருக்கு அனுப்புகிறேன். அந்த நபர் இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் சென்ட் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ஒரு ரெசிப்டை அட்டாச் பண்ணி ஒரு நபருக்கு அனுப்பிச்சிருந்தோம். இப்போ அந்த நபரோட லாகின்ல இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது ஒரு பெல் பின் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெசிப்டில் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் கிளிக் பண்ணி அட்டாச் ரெசிப்ட் கொடுத்தேன்னா இதில் என்னென்ன ரெசிப்ட் இருக்குன்னு நான் பார்த்துக்கலாம். ஸோ என்ன படிக்கணும்னா டேரெக்டாக நான் போய் இதை கிளிக் பண்ணி தான் படிக்க முடியும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூவ்மெண்ட்ஸ் அட்டாச் டிட்டாச் எல்லாமே உங்களுக்கு ஒரு லெஜர் மாதிரி என்ட்ரிஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த ரெசிப்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே புட்டின் ஃபைல்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இந்த இடத்துல ஒரு புட்டின் ஃபைல் ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்போ லாஜிக் என்ன அவங்க மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெசிப்டில் நீங்கள் இன்னொரு ரெசிப்டை ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு ஃபைலுக்குள்ளே அதை போட முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த அட்டாச் பண்ணுறதோட ஒரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நீங்கள் ரெசிப்டாகவே இருக்கணும், ஃபைல்லாம் கிரியேட் பண்ண வேணாம். ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணி அப்ரூவ் பண்ணி வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அவங்க தான் ஃபைல்லாம் கிரியேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெசிப்ட் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ இந்த ரெசிப்ட்லேயே ஆக்ஷன் எடுக்கணும், ஃபைல் போடணும்னு அந்த நபர் நினைக்கிறாங்கன்னா வெரி சிம்பிள். என்ன பண்ணுவாங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் ரெசிப்ட் போகிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே டிட்டாச் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக டிட்டாச் பண்ணுறாங்க, ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபைல் கிரியேஷன் அப்படின்னா இப்போ பாருங்கள், முன்னாடி ரெசிப்ட் இன்பாக்ஸில் ஒரு ரெசிப்ட் தான் இருந்துச்சு, இது மட்டும்தான் இருந்துச்சு, இது 2 அட்டாச்மெண்ட்டில் இருந்துச்சு. இப்போது இதுதான் எனக்கு வந்த ரெசிப்ட். இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு புட்டின் ஃபைல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த புட்டின் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நான் அடுத்து நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது இட் இஸ் செப்பரேட் வீடியோ. ஸோ நம்மளோட கான்செப்ட் நம்மளோட கண்டெக்ஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ரெசிப்ட் கூடயே ஒரு ரெசிப்ட் அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல். ஒரு ரெசிப்ட் கூட ஒரு ரெசிப்டை நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெசிப்ட் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருந்தாலும் அதை நீங்கள் புட்டின் ஃபைல் கொடுத்து ஒரு ஃபைலில் இந்த புட்டின் ஃபைல் கொடுத்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி உங்களால் வேலை செய்ய முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். இப்போ ரெசிப்ட்லேயே இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் அட்டாச் ஃபைல்னு இருக்குது. அட்டாச் ஃபைல்
இந்த அட்டாச் ஃபைல் என்னன்னா இப்போ ஒரு ஃபைல் இருக்கு என்கிட்ட, அந்த ஃபைலை இந்த ரெசிப்ட் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபைல் இன்பாக்ஸில் அது இருந்துச்சு. ஸோ ஃபைல் இன்பாக்ஸில் அது இருந்துச்சு. இப்போ அது என்னோட ஃபைல் இன்பாக்ஸில் கிடையாது. அப்போ எங்கே இருக்குன்னா, இப்போ ரெசிப்டை கிளிக் பண்ணுறேன். இதுதான் அந்த இது. இப்போ இதில் பாருங்க, இங்கே அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட்ஸை கிளிக் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி ரெசிப்ட்ஸ் அட்டாச் பண்ணும்போது இங்கே லிஸ்ட் ஆகி தெரிஞ்சிச்சு. பட் இப்போ ஃபைல் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால ஃபைலில் இங்கே காமிக்குது. ஸோ அது என்ன ஃபைலில் நான் பார்க்கணுன்னா அந்த ரெசிப்டை கிளிக் பண்ணி அட்டாச் போயிட்டு அட்டாச் ஃபைல் இதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னால் ஒரு நோட்டு ஆட் பண்ணுறதோ இல்லை இந்த ஃபைலில் எந்த டிராஃப்ட் ஆட் பண்ணுறதோ இல்லை ஃபைல் சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்டாச்மெண்ட், ஒரு அட்டாச்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்குது. அப்படின்னும் போது திரும்பவும் நான் இதில் நோட்லாம் போடணும், டிராஃப்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்போ வெரி சிம்பிள், நீங்கள் அந்த ஃபைலை டிட்டாச் பண்ணி விட்டுறணும். கிளிக் பண்ணிவிட்டு டிட்டாச்க்கான ரீசன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் இன்பாக்ஸில் வந்துடுச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, இல்லை எனக்கு இந்த ரெசிப்ட் தான் வேணும், பட் ஆனால் இந்த ஃபைலுக்குள்ளே வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்போ ரெசிப்டில் போயிட்டு நீங்கள் ரெசிப்ட்லேருந்து அட்டாச் ஃபைல் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபைல் இன்பாக்ஸ் போயிட்டு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் இங்கே ஆட் ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் ரெசிப்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிப்ட் இங்கே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ரெசிப்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடும், இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு என்ன வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதை டீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவித்த தகவல் என்னென்னா, ஒரு ரெசிப்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இனிஷியேட் ஆக்ஷன் நம்ம இந்த வீடியோவில் சொல்லலை, ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி திஸ் வீடியோ இஸ் லாங் டைம் பெருசாகிடுச்சு. ஸோ வீடியோ நம்பர் 11ல் நாங்கள் இந்த இனிஷியேட் ஆக்ஷன் சொல்லலை. என்ன பண்ணியிருந்தோம்னா அட்டாச் இது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அட்டாச் மட்டும் சொல்லிட்டோம். இனிஷியேட் ஆக்ஷன் வீடியோ நம்பர் 12ல் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரெசிப்டை கிளிக் பண்ணோடனே இந்த அட்டாச் ஆப்ஷன் கிடச்சிச்சு. அட்டாச் ஃபைல், அட்டாச் ரெசிப்ட்னா என்ன, எப்படி அட்டாச் பண்ணுறது, எப்படி டிட்டாச் பண்ணுறது, ரெண்டுத்துக்குமே சொல்லியாச்சு. ஸோ ஃபைலை ஒரு ரெசிப்டுக்குள்ளே அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலில் நோட்டோ டிராஃப்டோ எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்ற தகவல் தெரிவிச்சிருந்தோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா we will explain about இந்த initiated actions. It is a very important, இது ஒரு நல்ல ஆப்ஷன் இது. ஸோ வீடியோ நம்பர் 12 I will explain that. ஸோ வீடியோ நம்பர் 10, 11 and 12 பார்த்தீங்கன்னா attach and initiated actions. வீடியோ நம்பர் 8 I guess, வீடியோ நம்பர் 9 இல்லை ஐம் சாரி, வீடியோ நம்பர் 10. வீடியோ நம்பர் 10 it explains about movement, copy, send back, put in a file, draft, edit and close. வணக்கம்.